கூட்டணி முதலமைச்சர் போய் சந்திக்க போறாரு. ஒரு 2 அரசியல் கட்சி தலைவர்கள் பேசினா இது குறித்தான சாத்தியக்கூறுகள், இது நன்மைகள் ஏற்படும்னு எதுவும் காவிரி பிரச்சனையில் தீர்வு வந்தால் நல்லது. பேசுவதால் தீர்வு ஏற்பட்டு விடாது. ஏற்கனவே நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது, அது அமலாக வேண்டும். வாரிய வழிகாட்டுதலும் தீர்ப்பும் இருக்கிறது, அது அமலாக்கப்பட வேண்டும். மீண்டும் இப்போ இன்னொரு பேச்சுவார்த்தையை ரிவர்ஸ்ல இருந்து துவக்கக்கூடாது. போராடி 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 நீண்ட நெடுங்கால போராட்டத்திற்கு பின் ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். இப்ப செய்ய வேண்டியது தீர்ப்புகளை அமலாக்க வேண்டியது, தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய தண்ணீரை தரணும், அவ்வளவுதான். இதுல மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் அதன் மீது அவ்வளவு நம்பிக்கை ஏற்படாது. நீங்க சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. எங்களுக்குரிய நீதி நாங்கள் தாருங்கள். நாங்கள் எப்பொழுதுமே அண்டை மாநிலங்களை நேசிக்கிறோம். தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் கேரளா, ஆந்திரா, கனடா சொந்த சகோதரர்களாக தான் வாழ்கிறோம். இந்த தமிழ்நாடு, குறிப்பா சென்னை பார்த்தீங்கன்னா இந்த 3 மாநிலங்களின் மக்கள் ஒரே குடும்பத்தில் வாழ்கிறோம். இங்கே தமிழர்களுக்கு மட்டுமே இந்த நீர் தேவைப்படவில்லை. கன்னட மக்களுக்கும் தேவைப்படுகிறது, ஆந்திர மக்களுக்கும் தேவைப்படுகிறது, கேரள சகோதரர்களுக்கும் தேவைப்படுகிறது. எனவே ஒரு ஒருமைப்பாட்டு பூமியாக இருக்கிற தமிழ்நாடு இதன் தண்ணீர் தேவையை நிறைவேற்ற வேண்டியது கர்நாடக அரசின் கடமை. குறிப்பா இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் கர்நாடக முதலமைச்சர் அவர்களும் சந்திக்க போறாங்க இந்த விவகாரம் தொடர்பாக. இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் வைக்கணும்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய கோரிக்கைகள்? இல்ல ஒரே கோரிக்கை தான், எந்த வகையிலும் சமரசம் கூடாது. ஏற்கனவே தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கான உரிமைகள் வந்தடைய வேண்டும். அதுல உறுதியா நின்னா போதும். மற்றபடி அவர்கள் நட்பு முறையில் பேசுவது அதை பற்றி கேள்வி எதுவும் இல்லை. தமிழக விவசாய சங்கங்களின் கோரிக்கைகள் இருக்கிறது அல்லவா, தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கோரிக்கைகள், நீண்ட நெடுங்காலமாக விவசாய மக்களுக்காக பாடுபடுகிற பல அறிஞர்களின் கோரிக்கை எல்லாம் அதை கண்ணுற்றாலே, அதை முன்மொழிந்தாலே போதும். அதற்கு முன்னால் அவர் செல்வதற்கு முன்னால் விவசாய சங்க பிரதிநிதிகளை அழைத்து பேச வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தமிழக முதல்வருக்கு இது வேண்டுகோளாக விடுக்கிறோம். தமிழ்நாட்டில் பல்வேறு இடதுசாரி விவசாய தொழிலாளர் சங்கங்கள் இருக்கிறது, விவசாய சங்கங்கள் இருக்கிறது, பல்வேறு ஜனநாயக அமைப்பினுடைய விவசாய சங்கங்கள், வித்தோஸ் அமைப்புகள் இருக்கிறது. அந்த பிரதிநிதிகளை அழைத்து என்ன பேசலாம் ஏற்கனவே இருப்பதுதான். அவர்கள் அழைத்து அவர்கள் கருத்தையை கேட்டு அதை உறுதியாக முன்மொழிவது நல்லது. எந்த வகையிலும் சட்டத்தின் ஆட்சியின் மீது நம்பிக்கையற்ற தன்மை வந்துவிடக்கூடாது. நமது உரிமைகளை எந்த நேரத்திலும் விட்டுவிடக்கூடாது. நீண்ட நெடுங்காலமாக போராடி பெற்றிருக்கிற உரிமை இந்த உரிமை. இது கர்நாடக அரசின் சலுகை அல்ல, கருணை அல்ல. இது நமக்கான உரிமை. இந்த தேசத்தின் அங்கம் தமிழ்நாடு. எனவே அந்த வகையில் தமிழக முதல்வர் மிக உறுதியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தமிழக முதலமைச்சர் விஜயின் பேச்சுவார்த்தை பின்னிருந்து ஆரம்பிக்க கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் பேசிய காட்சிகளை பார்த்தோம். போராடி பெற்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துமாறு பேச வேண்டும் என்று அவர் நியூஸ் தமிழுக்கு பிரத்யேகமாக அளித்த பேட்டியை பார்த்தோம். விவரங்களை பின்னர் வரக்கூடிய செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.